ப்ராப்ளம் பற்றி பார்க்க போகிறோம். டிரான்ஸ்மிஷனில் என்னென்ன நடக்கும் அப்படின்றதுல இண்டக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வித் கம்யூனிகேஷன் லைன்ஸ் இருக்கு இல்லையா. கம்யூனிகேஷன் லைன்ஸ்னால் முன்னாடியெல்லாம் டெலிஃபோன் ஒயர்ஸ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து ஓவர் ஹெட் லைன்ஸோடவே சேர்த்து வந்து இந்த ஒயர்ஸையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் அது எவ்வளோ இன்டர்ஃபரன்ஸ் கொடுக்கும் இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதனால தான் இது அவுடேட்டட் ப்ராப்ளம் அப்படின்றோம். இப்போ தான் எல்லாமே ஒயர்லெஸ்ஸாக போயிடுச்சு இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து அதை கன்சிடர் பண்ணல. பட் இருந்தாலும் முன்னாடியெல்லாம் வந்து எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணாங்க, அதுக்கு என்னென்னலாம் சொல்யூஷன் கண்டுபிடிச்சாங்க, அதை எல்லாத்தையும் நம்ம ஒரு ஹிஸ்ட்ரி மாதிரி பார்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ பவர் லைன்ஸ் இருக்குது. பவர் லைன்ஸ்னால் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ். அதுவும் டெலிஃபோன் லைன்ஸோ இல்லை கம்யூனிகேஷன் லைன்ஸ் முன்னாடியெல்லாம் வந்து இப்போது வீட்டுக்கு டிவி கனெக்ஷன் அதெல்லாம் கொடுக்கறதுலாம் கூட கேபிள்ஸ் மூலமாக தான் எடுத்துகிட்டு வந்து ஒரு வீட்டுக்கும் கொடுப்பாங்க. ஓகேவா. கேபிள் கனெக்ஷன் தான் இருந்துச்சு. இப்போ இருக்க மாதிரி டிஷ்லாம் அந்த டைமில் இல்லை, ஒரு 10 years பேக்லலாம். ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் என்ன ஆகும்னா, இந்த பவர் லைன்ஸும் டெலிஃபோன் லைன்ஸு இந்த கம்யூனிகேஷன் லைன்ஸு இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி சில கண்டிஷன்ஸ் நடந்துச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் என்ன ஆகும்னா, நம்மளோட பவர் லைன்ஸில் ஹை வோல்டேஜ் வந்து ஃப்ளோ ஆகிட்டு போயிட்டுருக்கும். அந்த ஹை வோல்டேஜ் போயிட்டுருக்கும்போது என்ன ஆகும், அது சேம் வந்து இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு மாதிரி தான். இப்போது எப்படி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ்லாம் வந்து இப்போது ஒரு இடத்துல ஒரு வோல்டேஜ் வந்து ஃப்ளோ ஆகுது, கரண்ட் ஃப்ளோ நடக்குதுன்னா ஒரு கண்டக்டரில் அதுக்கு ஆப்போசிட்டில் இப்போ பக்கத்தில் இருக்கிற இதுலேயும் கரண்ட் ஃப்ளோ வந்து நடக்கும், ப்ராக்சிமிட்டி எஃபெக்டில் பார்த்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கரண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அது வந்து கம்யூனிகேஷன் லைன்ஸில் ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஓகே. ஸோ இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்னா இப்போ ஸ்டாட்டிக் எலக்ட்ரிக் சார்ஜ்னு சொல்லுவாங்க. என்னென்னா இப்போ வந்து இப்போ இடி மின்னல்லாம் இருக்கும்போது அதனால எப்படி நம்மளுக்கு வந்து நிறைய சர்ஜஸ்லாம் ப்ரொடியூஸ் ஆகுது, அதெல்லாமே எலக்ட்ரோஸ்டாட்டிக்கில் தான் வரும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கும் அப்படி தான். இப்போ இந்த இதில் வந்து இண்டக்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம், கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் வந்து என்னென்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எஃபெக்ட் வந்து நடக்கும். இதனால் இப்போ ஒரு ஹை வோல்டேஜ் போயிட்டுருக்க இந்த டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்னால கம்யூனிகேஷன் லைன்ஸில் இன்டர்ஃபரன்ஸ் நடக்கும். இதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஏதோ ஒரு இப்போ டெலிஃபோன் லைன்ஸில் இப்போ பேசிகிட்டு இருக்காங்கன்னா ஒழுங்காக ப்ராப்பராக கேட்காது, இன்ஃபர்மேஷன் வந்து லாஸ் ஆகிடும். அந்த மாதிரி நடக்கும். நாய்ஸு, டிஸ்டார்ஷன், ஒரு மாதிரி கொர்ருன்னு சவுண்டு கேட்குறது, அந்த மாதிரி ஓவர் ப்ராப்ளம்ஸ் நம்மளுக்கு நடக்கும். அடுத்து ஹை பொட்டென்ஷியல். இப்போ ரிசீவிங் எண்டில் வந்து என்ன ஆகும், பொட்டென்ஷியல் வந்து அதிகமாக ஆரம்பிக்கும். சில டைம் வந்து ரிசீவிங் எண்டில் ஷாக் கூட ப்ரொடியூஸ் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி சேஃப்டி ஃபேக்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. அடுத்து எக்யூப்மெண்ட்ஸ் ஃபெயிலியர். இப்போ ஓவர் வோல்டேஜ் வந்து நம்மளுக்கு ரிசீவிங் எண்டில் வந்துச்சுன்னா அதில் இருக்க எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு என்ன ஆகும், ஃபால்ட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நடக்கலாம். அடுத்து ஃபேக்டர்ஸ். இதை வந்து என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பார்ப்போம். இப்போ ஒரு பவர் லைன்ஸ்க்கும் சேம் ப்ராக்சிமிட்டி எஃபெக்டில் சொன்ன மாதிரி தான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த லைன்ஸ், டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ்க்கும் இதுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்றது தான். இப்போ அந்த டிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை ரெடியூஸ் பண்ணிடலாம். அடுத்து ஹார்மோனிக்ஸ். இப்போ பவர் சர்க்யூட்லேயே வந்து என்னென்னா ஹார்மோனிக்ஸ் பற்றி நம்ம சர்க்யூட் தியரியிலே படிச்சிருப்போம். என்னதான் வந்து ஒரு கரண்ட் வந்து நம்ம ஃப்ளோ பண்ண வச்சாலும் அதில் சில டிஸ்டார்ஷன், ஹார்மோனிக்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஸோ பவர் சர்க்யூட்டில் இருக்க ஹார்மோனிக்ஸால் அது பக்கத்தில் இருக்க இந்த கம்யூனிகேஷன் லைன்ஸ்லையும் ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த ஹார்மோனிக்ஸும் ஃப்ளோ ஆகிறதுனால நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் நடக்கும். ஸோ அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலான்னா ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணலாம் அந்த கம்யூனிகேஷன் லைன்ஸில். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த ஹார்மோனிக்ஸ்லாம் வராமல் தடுத்துக்கலாம். அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கப்ளிங் நடக்கும் பவர் அண்ட் கம்யூனிகேஷன் லைன்ஸ்குள்ளே. ஓகேவா. ஸோ பவருக்கும் கம்யூனிகேஷன் லைன்ஸ்க்கும் நடுவில் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கப்ளிங் நடக்கும். அது எப்படின்னா இண்டக்டன்ஸால் எலக்ட்ரிக்கல் கப்ளிங், கெப்பாசிட்டன்ஸால் மேக்னெட்டிக் கப்ளிங். ஓகேவா. ஏன்னா இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு யூஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணும் சார்ஜை, இது வந்து என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டை யூஸ் பண்ணும். ஸோ இந்த கப்ளிங் வந்து நடக்கும். ஓகேவா. இதை வந்து நம்ம தடுக்கணும். அடுத்து அன்பேலன்ஸ் இன் பவர் சர்க்யூட்ஸ், டெலிஃபோன் சர்க்யூட்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டுமே பக்கத்தில் இருக்கிறதுனால பவர் சர்க்யூட்டில் நம்மளுக்கு பேலன்ஸ் கண்டிஷன் வராது, டெலிஃபோன் சர்க்யூட்ஸ்லும் இது பண்ணாது. ஸோ அதை வந்து எப்படி நம்ம ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னா டிரான்ஸ்போசிங் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. டிரான்ஸ்போசிங்னா இப்போ வந்து பக்கத்தில் இப்படி ஒரே லைனில் இப்படி போயிட்டுருக்காம கொஞ்சம் மாறி இப்படி வச்சோம்னா நம்மளுக்கு அந்த மாதிரி இந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட் அதெல்லாம் நடக்குது இல்லையா, அதெல்லாம் நடக்காது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த க்ரீன் கலரில் இருக்கிறது தான் பவர் லைன். ஓகே. பவர் லைனை இந்த மாதிரி வச்சுக்கிறோம். கம்யூனிகேஷன் லைன்ஸ் வந்து எப்படின்னா இந்த மாதிரி. ஓகேவா. இப்போ ஸோ வந்து அப்படியே முறுக்கி இது வந்து இந்த சைடு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இருக்கும், அடுத்து இதை வந்து உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. இப்போ பக்கத்தில் இருக்கும்போது தான் இது கண்டினியூஸாக பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா தான் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் அதிகமாக இருக்கும். இதுவே இந்த மாதிரி கொஞ்சம் தூரத்தில் இப்படி இருக்குது, சில டைமில் இதை வந்து இப்படியும் சில டைமில் இதை மேலேயும் இதை கீழேயும் அந்த மாதிரி வைக்கிறது தான் டிரான்ஸ்போசிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து இந்த எஃபெக்டை வந்து நம்ம குறைக்கலாம். ஓகேவா.
ஓகே, இப்போ வந்து ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்கலாம். இண்டக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வித் கம்யூனிகேஷன் லைன்ஸ். ஒரு டிரான்ஸ்மிஷன் லைன்ஸால் கம்யூனிகேஷன் லைன்ஸ் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது அதை தான் பார்க்க போகிறோம். இது மோஸ்ட்லி வந்து என்னென்னா ஓவர் ஹெட் லைன்ஸ்லையும் நடக்கும், அண்டர் கிரவுண்ட் லைன்ஸ்லையும் நடக்க சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ வந்து பவர் லைன்ஸ் வந்து டெலிஃபோன் லைன்ஸோ இல்லை கம்யூனிகேஷன் லைன்ஸ்க்கோ பக்கத்தில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, இதில் ஃப்ளோ ஆகிற ஹை வோல்டேஜால் எலக்ட்ரோஸ்டாட்டிக் அண்ட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கரண்ட்ஸ் வந்து ஃப்ளோ ஆகும் கம்யூனிகேஷன் லைன்ஸில். இதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வரும் அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் லாஸ் ஆகும், நாய்ஸு டிஸ்டார்ஷன் வரும், ரிசீவிங் எண்டில் ஹை பொட்டென்ஷியல் கிடைக்கும், அதனால் சில டைம் டேஞ்சரஸாகவும் இருக்கலாம், அப்புறம் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து ஃபெயிலியராக ஆகும். ஸோ இது என்னென்ன ஃபேக்டர்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா, பவர் லைன்ஸ்க்கும் கம்யூனிகேஷன் லைன்ஸ்க்கும் இருக்க டிஸ்டன்ஸ், அப்புறம் ஹார்மோனிக்ஸ் பவர் சர்க்யூட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஹார்மோனிக்ஸ் கம்யூனிகேஷன் லைன்ஸை அஃபெக்ட் பண்ணும். அடுத்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கப்ளிங் வந்து நடக்கும் பவருக்கும் கம்யூனிகேஷன் லைன்ஸ்க்கும். அது எதனாலனா இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ்லாம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால. அப்புறம் பவர் சர்க்யூட்லேயும் அன்பேலன்ஸ் நடக்கும், இப்போ கம்யூனிகேஷன் சர்க்யூட்ஸ்லையும் அன்பேலன்ஸ் நடக்கும். இதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலான்னா, இந்த மாதிரி டிஸ்டன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் பவர் லைன்ஸ்க்கும் கம்யூனிகேஷன் லைன்ஸ்க்கும். அப்புறம் இந்த ஹார்மோனிக்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹார்மோனிக் ஃபில்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி சொல்கிறாங்க. மெயினாக நம்ம என்ன பண்ணி ரெடியூஸ் பண்ணலான்னா டிரான்ஸ்போசிங் அப்படின்றது யூஸ் பண்ணலாம். டிரான்ஸ்போசிங் வந்து என்னென்னா பவர் லைன்ஸ்லையும் கம்யூனிகேஷன் லைன்ஸையும் இந்த மாதிரி மாறி மாறி இது பண்ணுறது. ஒரே லைனில் ஸ்ட்ரெயிட் லைனாக எப்பவும் இல்லாமல் இந்த மாதிரி மாறி மாறி பக்கத்தில் வச்சோன்னா இந்த எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குது. அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த இண்டக்டிவ் இன்டர்ஃபரன்ஸ் வித் கம்யூனிகேஷன் லைன்ஸ் பற்றி ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.